துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அன்பான துலாம் ராசிக்காரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வராதா, இந்த கஷ்டம் எல்லாம் தீராதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்கள் தலையெழுத்தையே மாற்ற போகிற ஒரு புதிய நபர் உங்கள் வீடு தேடி வரப்போகிறாரு. இது ஏதோ சாதாரணமாக சொல்கிற வார்த்தை கிடையாது. கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாறிக்கிட்டு வருது. அந்த நபர் யார், அவரால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை கொஞ்சம் கூட தவிர்க்காமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. கடந்த சில வருஷங்களாகவே துலாம் ராசிக்காரர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. என்னதான் திறமை இருந்தாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் அதற்கான பலன் உங்களுக்கு முழுசாக கிடைச்சிருக்காது. தடையாக தான் மாறி இருக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ள பல பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்திருக்கும். குறிப்பா பண விஷயத்துல நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. நம்ம நல்லா தான் இருக்கோம், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு இந்த சோதனைகள் அப்படின்னு பல ராத்திரிகள் நீங்க தூங்காம யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. உங்க ராசிக்கு இப்ப நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. குறிப்பா உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்ப ரொம்ப பலமா இருக்காரு. இது நாள் வரைக்கும் உங்களை யாருமே புரிஞ்சுக்கல, உங்க நல்ல மனசுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இனி தீரப்போகுது. உங்களுக்காகவே ஒருத்தர் உங்க வாழ்க்கையில நுழைய போறாரு. அவரு உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல தொழில் செய்யற இடத்துல அறிமுகமாகிற ஒருத்தரா இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல நண்பராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் உள்ளே வரும்பொழுது அந்த ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய நல்ல அதிர்வலை உருவாக போகுது. அந்த நபர் யார் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே புரியுதுங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரங்க ரொம்பவே அமைதியானவங்க, தராசு மாதிரி எதையுமே சரியாக எடை போடுறவங்க. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் தப்பாக போய் உங்களை நீங்களே ரொம்ப குழப்பிக்கிட்டீங்க. இந்த நிலைமையில தான் அந்த நபர் ஒரு வழிகாட்டியா உங்க வீடு தேடி வர போறாரு. அவர் வந்த உடனே உங்க வீட்டில் இருக்கிற இருள் நிச்சயமா விலகிரும். ரொம்ப நாளா நடக்காம தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாமே இப்போ தடபுடலா நடக்க ஆரம்பிக்கும். உங்க வீட்டில் ஒரு கல்யாண சத்தமோ இல்லை குழந்தை சத்தமோ பிறக்கிற சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் காலடி எடுத்து வச்ச நேரத்திலிருந்து உங்கள் வருமானம் பல மடங்கு உயரும். எங்கெங்கோ முடங்கி கிடந்த பணம் எல்லாமே இப்போ உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையால் ரொம்பவே துவண்டு போயிருந்தவங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு பெரிய வழி பிறக்க போகுது. தொழிலில் ஒரு பெரிய முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஒரு நபர் மூலமாக பெரிய உதவி கிடைக்க போகுது. அவர் வெறும் பணத்தை மட்டும் கொண்டு வர போறதில்லை, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியையும் கொண்டு வர போறாரு. வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள் எல்லாமே மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். இன்னும் சொல்ல போனா உங்க உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் எல்லாமே மறைஞ்சு உங்களை தேடி பேசக்கூடிய அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து இவரால் இனி ஒன்றுமே பண்ண முடியாது, இவரோட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு ஏளனமாக சிரிச்சாங்களோ அவங்களோட கண் முன்னாடியே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க. அதுக்காக வரப்போகிற ஒரு நபர் தான் ஆணிவேராக இருக்க போகிறாரு. அவர் உங்கள் கையை பிடிச்சு உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இனிமே காற்றுல பறந்துடும். ரொம்ப சுறுசுறுப்பாக புது உற்சாகத்தோட நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். சிலருக்கு அது ஒரு ஆன்மீக குருவாக இருக்கலாம், இல்லை சிலருக்கு ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த ஒரு பழைய சொந்தமாக இருக்கலாம். ஆனால் அவர் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை பிரமிக்க வைக்கக்கூடியது. இது வரைக்கும் நீங்கள் நம்பினவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனதை நினச்சி நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமேலே அந்த மாதிரி யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா அந்த வரப்போகிற நபர் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பானலாம் மாறப்போகிறாரு. உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல், அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அவர் வந்த உடனே அடித்து விரட்டிடுவார்.
உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீகமான நிம்மதி வந்து நிரம்பி வழியறத நீங்களே கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம். ஏகப்பட்ட நஷ்டங்களை பார்த்து இனிமே இந்த தொழிலே வேண்டாம் மூடிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட அவர் மூலமாக ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவோ இல்லை ஒரு பெரிய ஒப்பந்தம் மூலமாகவோ உங்கள் தொழில் எங்கேயோ போக போகுது. வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் தேடி வரும். மேலதிகாரிகள் உங்க திறமைய முழுசா புரிஞ்சுக்குவாங்க. இதுவரைக்கும் உங்களை வேலை வாங்கினவங்க எல்லாம் இனிமே உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் உயரப்போகுது. இதெல்லாம் அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில நடத்த போற மாயாஜாலங்கள். அடுத்தது உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லியே ஆகணுங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்து ரொம்ப மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு கூட இனிமேலு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான நேரம் இது. அந்த வரப்போகிற நபர் உங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரு பாலமாக இருந்து உங்களினுடைய மனக்கசப்புகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக கோவிலாக ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்கறதுக்கான முழு ஆசீர்வாதமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கு. அந்த சந்தோஷத்தை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. இளம் வயசில் இருக்கிற துலாம் ராசிக்கார அதாவது கல்யாண வயசுல இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான வரன் தேடி வரப்போகுது. நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வசதியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. ரொம்ப நாளா காதல் விஷயத்த பல குழப்பங்களை சந்திச்சவங்களுக்கு இனிமேல் அந்த காதல் கல்யாணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. உங்க பெத்தவங்க சம்மதத்தோட ஊர் மெச்சுற அளவுக்கு உங்க கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் இல்லை வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசை சீக்கிரமாகவே நிறைவேற போகுது. அதற்கான பணவரவு வந்து உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வந்து சேரும். உங்கள் எதிரிகளை பற்றி இனி நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பின்னாடி குழிப்பறிக்க நினச்சவங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுனவங்க எல்லாமே தானாக உங்கள் வழியிலிருந்து விலகிடுவாங்க. அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கே திரும்பி போய் சேரும். நீங்கள் அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். உங்கள் நல்ல மனசுக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் இப்போ ஒரு பெரிய பரிசு கிடைக்க காத்திருக்கு. அந்த பரிசு தான் நான் முதல்ல சொன்ன அந்த புதிய நபர். அவர் மூலமா அவங்க தலையெழுத்தே முழுசா மாறப்போகுது. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவோ ஆசைகளை அடுக்கி வச்சுருப்பீங்க. அது அத்தனையும் ஒன்றொன்னா நிறைவேற போகிறத நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உணர போகிறீங்க. இந்த மாற்றம் ஏதோ இன்னைக்கு நேற்று செஞ்ச புண்ணியத்தால் வரல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி ஏதோ ஒரு ரூபத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனாக திருப்பி வரப்போகுது. அந்த வரப்போகிற நபர் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். இவர் உண்மையாலுமே நமக்கு நல்லதுதான் பண்ண வந்திருக்காரா இல்லை எதுவும் பழைய கதையாக ஆகிருமான்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எட்டி பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கீங்க. ஆனால் அந்த சந்தேகத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வரப்போகிற அந்த நல்ல விஷயத்த முழு மனசோட ஏற்றுக்க பழகுங்க. இயற்கை உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அந்த நபர். உங்கள் உடல் நலத்தை பற்றி இப்போ நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பல நேரங்களில் மன உளைச்சலில் ராத்திரி தூக்கம் இல்லாமல் காலையில் எந்திரிச்சா தலைவலி, கை கால் குடைச்சல்னு உடம்பு ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆஸ்பத்திரிக்கு போயும் எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. ஆனால் இப்போது அந்த நிலைமை முழுசாக மாறப்போகுது. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க பரவும். உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பாரம் எல்லாமே இறங்கி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு வந்து கிடைக்கும். மனசு நிம்மதியாக இருந்தாலே உடம்புல இருக்கிற பாதி. துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நீங்கள் சுக்கிரனையே ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் கூட எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது? குறிப்பாக பணத்தில் அதிகமான நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். இதற்கு காரணம் உங்களினுடைய குணாதிசயங்கள் தான். எல்லா இடத்துலையுமே நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான்.
தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. எந்த ஒரு இடத்துலையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கக்கூடியவங்க. எப்பவுமே தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்னப்பா துலாம் ராசியா ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ அவங்கள குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு தேவைன்னு உங்களை தேடி வந்தால் அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயசனி மூலமாகவும் கர்மசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளையும் மட்டுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு சாமி, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு அப்படின்னு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் உங்கள் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரியெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க நீங்கள். அது எப்படியோ முடிஞ்சு போச்சு. இந்த 2026 நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு வந்த உங்களுக்கு இதில் முடிஞ்ச மாதங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்த பாதி நாட்கள் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்களினுடைய முன்னேற்றம் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு. இப்போது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த நெகட்டிவாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்போது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ளஸ்ஸாக மாறுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் மூலமாக எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அத்தனையுமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச கர்மாவிற்கேற்ற தண்டனையை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு அவரே வழிவகை செஞ்சிருவார். அதை தொடர்ந்து உங்களுக்கு குருவினுடைய வக்ர நிவர்த்தி இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் இத்தனை நாட்களாக 11ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாட்களா இருந்த ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலமும் இப்போ
உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. அதை தொடர்ந்து சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ராசி அதிபதியை கொண்டது ரிஷபராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களும் 2 பேரும் தான். இந்த 2 ராசிகளுமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்த 6 மாதங்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயம் இதன் மூலமாக ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்தே ஆரம்பிக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை. இந்த 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகத்திற்கு இணையான நாட்களாகவே பார்க்கப்படுது. நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு சீக்கிரமாகவே சாதகமான தீர்ப்பு சேரும். சொத்து பிரச்சனையும் சாதகமாக முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாக தேடி வரும். ராகு கேதுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களினுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு இடத்துல இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களினுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. 2வது திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பொருளாதார சூழ்நிலையும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத கோவில் இல்லை, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இதைத்தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய 6 மாதங்கள் விரைவிலேயே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி அடைஞ்சு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உதவுங்க. காதலிப்பவர்களுக்கு 2026 நிச்சயமா இந்த காதல் வெற்றியை கொடுக்கும். அடுத்த கட்டமா திருமணத்துல போய் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இனி அமையுது. கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையால நீங்க எல்லாரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்துல உங்க பெயருக்கு புகழும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இப்போ உங்களுக்கு அமைஞ்சது.